இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக தான் மூவியோட பேர். இது சூப்பரான ஒரு அனிமேஷன் மூவியாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் இவர் டாக்டராக இருப்பார். அவங்க இவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ரோபோட்டிக் கூட இருக்கும். இவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இப்போ நம்ம முன்னால் எடுத்த சாம்பிள்ஸோட இதையும் நீ பத்திரமா வை அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தான் கண்டுபிடிச்ச ஒரு அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ரோபோட் கிட்ட கொடுத்துட்டு இதை எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவார். இவர் இப்போ எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தொலைஞ்சு போன ஒரு பொருளாக தான் இருக்கும். அதுதான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த இது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கனால டாக்டருக்கு இருமல் வேறு வந்துகிட்டு இருக்கும். அசிஸ்டன்ட் வந்து தண்ணி வேறு கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் இதுலேயே ஆர்வமாக இருப்பார். இங்கே வந்து பழங்குடி மக்கள்லாம் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்த இடமா இருக்கும் அது. இந்த இடத்துல நிறைய மான்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கும். அப்போ இந்த பிளேஸ் வந்து லைவாக இருக்கும் போது அந்த மான்கள்லாம் வந்து இறந்ததோடு இங்கேயே அதுங்களெல்லாம் வந்து அடக்கம் பண்ணி அதுங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் எப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மான்கள்லாம் இறந்த உடனே அதுங்களெல்லாம் அடக்கம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதுங்களெல்லாம் கடவுளாக நினச்சும் அதுங்களை வழிபட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு பக்கம் வந்து மரத்தெல்லாம் நல்லா வளர்க்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் உட்காந்து கதை படிச்சுக்கிட்டு இருப்பார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டுறதுக்கான ஒரு அருவாள் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுட்டு இருப்பார். போர் அடிக்கிற டைமில் வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பார். அதில் தான் படிப்பார், இந்த மாதிரி கனவு வந்து காணணும், கனவு கால்றவன் தான் ஜெயிப்பான் அப்படி இப்படின்னு. ஆனால் கனவு இல்லாதவன் வாழ்க்கை வந்து வாத்தியார் இல்லாமல் படிக்கிற பசங்க மாதிரி இருக்குது, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும். எனக்கு அப்படிலாம் கிடையாது, எப்போவா இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் அப்படின்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே சூப்பராக பறந்து வந்துட்டு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது கத்தி வரவே வராது. என்னன்னு பார்த்தா பின்னாடி இந்த கரடி அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கோவப்படுவாங்க. பஞ்ச் டயலாக பேசி மரத்தையா வெட்ட வர உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க இந்த கரடி பிரதர்ஸ். அவங்கள பார்க்கும்போது மட்டும் சாரி, இனிமேல் நான் மரத்தை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுவார். அவங்க இல்லாத நேரத்தில் அந்த வேலையாகவே தான் அவர் தெரிஞ்சிட்டு இருப்பார். இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ வந்துட்டு ஒரு பாறை மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே பாதை இருக்கும், அதுக்குள்ளே அனுப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உள்ளே போகும்போது அது ஃப்ளாஷ் அடிச்சுட்டு அப்படியே அங்கே என்ன இருக்குன்றத கேமரா வழியாக அவங்க பார்க்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலயமா பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு இருக்கும். இது பாட்டுக்கு இந்த ரோபோட் சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு தான் அந்த டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இப்போ அந்த ரோபோட் வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி பாறைல்லாம் இருக்கும், அதில் இது எழுதின மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அது கேட்கும்போது டாக்டர் சொல்லுவார், இது வந்து அப்போ ஃபென்டாஸ்டிக்காவில் வாழ்ந்த மான்களுக்கும் இந்த மாதிரி உள்ள எதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். நல்லா தெரியறதுக்காக தான் கண்ணாடி போடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்பாரு. நீ பார்த்துட்டு இருக்க இடத்த வந்து இன்னொன்று ஸ்கேன் பண்ணிவிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு வான்னு சொன்னதோட அது பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கேன் பண்ணி முடிச்சிருக்கும். மேலே வந்து ஒரு சின்ன கல் விழும். பார்த்தா வந்துட்டு அந்த பாறைங்களே வந்து ஃபுல்லாக விழுற மாதிரி இருக்கும். டேஞ்சர்னு கத்திட்டு இருக்கும் அந்த ரோபோட்டை. அந்த பாறைக்கு உள்ளே போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோலாக தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வெளியே வந்து விழுந்திருக்கும். கல்லெல்லாம் போட்டு அந்த இடமே ஃபுல்லாக மூடி இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கூட அது உள்ளேயே முடிஞ்சிருக்கும் அந்த ரோபோட்டோட கதை. அந்த மாதிரி அது ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் வந்திருக்கும். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயும் ஒரு கேர்ளும் நின்றுட்டு இருப்பாங்க. அவரோட டாக்டரும் அவரோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் கட்டி போட்டு வேற வச்சிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு இந்த ரோபோட் முழிச்சிட்டு இருக்கும். இப்போ இந்த டாக்டர் வாயில் வந்து துணியை வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. அவர் கஷ்டப்பட்டு அந்த துணியை துப்பி விட்டுட்டு அந்த ரோபோட்டுக்கு வந்து சிக்னல் கொடுப்பாரு, நீங்க இருக்கக்கூடாது. அவர் ஒரு சிக்னல் கொடுத்த உடனே அந்த ரோபோட் வந்து உஷாராயிடும். உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதை தப்பிக்க விடக்கூடாது, நீங்க எது எங்கேயும் ஓட முடியாதுன்னு. யார் சொன்னா நான் ஓட போறேன், நான் பறக்க போறேன்னு அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா விடிய இந்த ஆள் ஓடிட்டு இருப்பாரு. அவரோட தொப்பி அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே கலண்டு போயிருக்கும். விடிய ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த கரடிங்க விடவே முடியாது. உன்னால் தப்பிக்கவே முடியாது. மரத்தையா வெட்டறா அதுக்கு துரத்திக்கிட்டே வரும். அந்த ஆள் மட்டும் கலைச்சிருக்க மாட்டார். இந்த கரடிங்களும் கலைச்சிருக்கும். நீங்களும் டயர்ட் ஆகிட்டீங்களா, அப்புறம் ஏன்டா நான் துரத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே போவார். ஒரு கரடி இந்த பக்கம் முன்னாடி பக்கம் போய் இன்னொரு கரடி பேக் சைடில் வரும். அதாவது பின் பக்கமாக வர மாதிரி ஃபார்வர்டில் வர மாதிரி வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு டயர்டாகி அவங்க இன்னும் துரத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவரை. இப்போ ஒரு ஐடியா வரும், இப்படிப்பட்ட பிரச்சனை ஏதாவது வந்தால் ஏதாவது தீர்வு ஏதாவது இருக்கணுமே, இந்த புக்கில் ஏதாவது போட்டிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து அப்படியே ஸ்லோவாக படிக்க ஆரம்பிப்பார். அதில் ஒரு தீர்வு போட்டிருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக படிக்க ஆரம்பிப்பார். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரச்சனைன்னு வந்தால் அதில் விட்டு கொடுக்கக்கூடாது, பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் உங்களால் நீங்கள் ஒரு அடி முன்னேறி போவீங்கன்னு போட்டிருக்கேன். ஐயோ இது என்னடா வம்பா இருக்குது, நான் ஆல்ரெடி நான் முன்னாடி தானே போயிட்டுருக்கேன்னு நினைப்பார். பொறுமை இழந்து இதெல்லாம் வந்து படிக்க நல்லா தான் இருக்குது, உச்சகட்ட பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்யலான்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்ப்போன்னு அப்படியே படிச்சுக்கிட்டே போவார். அதுவும் இருக்கே, அப்படி இருந்ததுன்னா அது உங்கள் தலையெழுத்து, அதெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்ததுன்னா உன் கோவத்தை எப்படியாவது நீ வெளிப்படுத்து அப்படின்ற மாதிரி அவருக்கு ஐடியா கிடச்சிரும். அப்படியா இப்போ பாரு என் கோவத்தை நினச்சிப்பாரு. இப்போ நான் கோவப்பட்டா அப்படின்னா இங்கே சுனாமியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அவர் நினச்சி பார்ப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்பனையாக இருக்கும். அவர் கோவப்பட்டு அந்த கரடிங்க கிட்ட தான் மாட்டிக்குவார். அப்புறமா இவங்கள்ட்ட திரும்ப மாட்டின
உடனே அதுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னது சுனாமியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க போவாங்க. இப்போ தப்பிச்சா போதுன்னு ஓடிக்கிட்டே அவர் என்ன சொல்வார்னா, இப்போ வேணால் அந்த காட்டை விட்டு நான் போயிடுவேன், ஆனால் என்னைக்காவது வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடிடுவார். அவரை நம்ம விடவே கூடாது. ஒருத்தவங்க சொல்லுவான், ஒரு கரடி சொல்லலாம் அவர் விட்டுறலாம் தான் ஓடிட்டானே, இன்னொரு கரடி என்ன சொல்கிறேன்னா வேறு எங்கேயாவது போய் வெட்டினா என்ன செய்ய முடியும்னோட 2 பேரும் திரும்ப துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வேகமாக ஒரு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் போது அந்த ரோபோட் இருக்குல்ல, அது அங்கேருந்து தப்பிச்சு நேராக பறந்து வந்துகிட்டு இருக்கும். அது அப்படியே 2 பேரும் அப்படியே கிராஸ் ஆகிப்பாங்க. அதோட தப்பிச்சு ஓடுறோன்ற ஓடி 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆக்கி அந்த செடி கொடியோட கலந்து 2 ஒன்றா உருண்டு புரண்டு போய் ஒரு இடத்துல மோதி நின்பாட்டிடுவாங்க. கரெக்டாக அந்த ரோபோட் அப்போ தான் அங்கே வந்து விழுந்திருக்கும். அந்த கரடிங்களும் கரெக்டாக வந்து யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க 3 பேர் இங்கே வந்துருவாங்க. இப்போ அந்த கரடிக்கும் அந்த இருக்க 3 பேருக்கும் சண்டை வரப்போகும். அவங்க 2 பேரும் சண்டை போடலான்னு ரெடி ஆகும்போது இந்த ரோபோட் நைஸாக ஓடலான்னு பார்க்கும். அதோட கயிறு, அந்த செடி கொடியோட கயிறு வந்து இந்த ஆள் மேலே சுற்றியே இருக்கும். இப்போ அது நைஸாக நகரும்போது இவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோபோட் பாட்டுக்கு இவர் மாட்டிருக்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா போகிற இடம் ஃபுல்லாக அவங்க வேற ஒரு மாதிரி குண்டு மாதிரி தூக்கி போடுவாங்க. எல்லாமே இவர் மேலே வந்து விழுந்துட்டு இருக்கும். கரெக்டாக முள்ளு மாதிரி இருக்கும். அங்கே வந்து கரெக்டாக உரசுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். அவ்வளோ டேஞ்சராக இருக்கும் இவருக்கு ட்ராவல் பண்ணுறது. பறந்துகிட்டே இருக்க அந்த 3 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, க்ளவுஸ் போடுறோம்ல அந்த இடத்துல ஒரு இது வச்சுருப்பாங்க. அதாவது தனியாக ராக்கெட் மாதிரி கழட்டி விட்டுறோம், அது பாட்டுக்கு ஓடிடும். அப்படியே இந்த ரோபோட் மேலேயே அந்த ஆள் மேலேயும் போய் விழுந்து 2 பேரும் உருண்டு புரண்டு போய் ஒரு புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதாவது ஒளிஞ்சிருப்பாங்கள போய் விழுந்துட்டாங்க. அப்போது அந்த 3 பேர் விடாமல் துரத்திட்டே வருவாங்க. எங்கே போனாங்க, கீழே இருக்காங்களா அப்படின்ட்டு கீழே போயிட்டு இருப்பாங்க. எங்கடா துரத்திட்டு வந்து யாரையுமே காணுமே. இவங்க 2 கரடியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த புதர்லேருந்து வெளியேறி வருவார். வந்த உடனே இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு மாதிரி அந்த ஒரு மாதிரி கொடி இருக்கும்ல, அதை வேற கழட்டி போட்டுட்டு வேகமாக கோவத்தோடு நடந்துகிட்டு இருப்பார். அவர் மட்டும் போகலான்னு தான் ஃபஸ்ட்டு நினைப்பார். அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டை தனியாக விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு வந்துடுவார். இப்போ அது ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருந்திருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்துருக்கு, அதாவது அதுக்கு சார்ஜ் இருந்திருக்காது. முழிச்சு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருப்பார். நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னோட பாதி பார்ட்ஸை வேற காணுமே, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பார். நான் உன்னை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், உன் செல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, இந்த ஊர்லேயே சரியாக ரிப்பேர் பண்ணுறவன் நான் மட்டும் தான் அப்படின்னு ரொம்ப சலிச்சுப்பார். உன்னோட பெட்ரோல் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பாட்டுக்கு போட்டு ஸ்க்ரூவை போட்டு நோட்டிகிட்டு இருப்பார். உனக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா, இந்த வேலை செய்கிறதுக்கு ஏதாவது நீ படிச்சிருக்கேன்னு அது பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு படிப்பா தேவை, இதெல்லாம் எனக்கு சூப்பர் ஒரு ஜுஜிபி பாரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நோண்டிகிட்டு இருப்பார். இதுக்கு மேலே என்ன இந்த மாதிரி மட்டமாக பேசாத, மெக்கானிக் வேலையில் நான் ஆளினால் அழகுராஜான்றதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நல்ல வேலை எனக்கு காலையில் இல்லாட்டி நீ அதையும் கழட்டி எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவர் என்ன நினைப்பா, இவர் சொல்லுவாருன்னா வந்து நீ ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் அவசியமே கிடையாது, நான் இந்த வேலைக்கெல்லாம் காசெல்லாம் வாங்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவங்க 2 பேரும் இங்கே உள்ளே வந்துருவாங்க. இங்கே பாரு இது ரோபோட்டை சரி பண்ணிட்டியா, இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு தூக்கி அதை பாட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பாட்டுக்கு சரி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கரடிங்க பாட்டுக்கு குப்பரை படுத்துக்கிட்டு உன் பேர் என்னடா செல்லம் அப்படி இப்படின்னு அதுங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு நான் என் பேர் இது அப்படின்ற மாதிரி அது போய்ட்டு கோவமாக தான் பேசிடும். சரி பொண்ணே, இவ்வளோ பெரிய பேரை சொல்கிறேன், நான் உன்னை எப்படி கூப்பிடணும்னு கேட்கும்போது அது சொல்ல, என்னை பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத, நான் பொண்ணு கிடையாது, நான் ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லி அது ரோபோட் வேற கோவப்பட்டுருக்கோம். என்னை பொண்ணுன்னு சொல்லாத, என் பேர் கோகோன்னு சொல்கிறது ஒன்றும் உனக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுல, எப்படியாவது என்னை சரி பண்ணி இங்கேருந்து அனுப்பி விட, இல்லாட்டி எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வேலையை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. பார்த்தா கால் அந்த டயர் அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. காலத்துக்கு வைக்கும் போது கையத்துக்கு வைக்கும் போதெல்லாம் லைட் அடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இவராக செட் பண்ணதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா பார்த்தா அந்த கரடியில் ஒரு கரடி தான் வந்து டார்ச் அடிச்சுட்டு இருக்கோம். என்னோட பார்ட்ஸ்லாம் வந்து சிப்பு அப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது என்னோட நிறைய வேலை செய்யும், அதெல்லாம் மாற்றி தகர டப்பாவை தூக்கி மாட்டி விட்டுருக்கேன்னு கேட்கும்போது தகர டப்பாவா இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மெக்கானிக் காய் வந்து ஒரு ரோபோவையே ஃபிட் பண்ணிட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வேற பாடுவார். அவர் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி என்னை சரி பண்ணுறேன்னு சொல்லி என் நேரத்தெல்லாம் நீ வீணடிச்சுட்ட, பேசாமல் நீ இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவனா ஆயிருக்கலாம், எதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குறானோன்னு இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அது பாட்டுக்கு அது கதையை சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் 4 பேர் இருந்தோம், அதில் 3 பேர் அங்கே இருக்காங்க, ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு வாயாடி ரோபோவா யாரையா உருவாக்குனாங்கன்னு இவர் பாட்டுக்கு பெறாத்திட்டு இருப்பாரு. இருந்தாலும் இந்த ரோபோக்கு ரொம்ப திமிரு அதிகம். உதவி பண்ணியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோவப்படுவார். அது என்ன, அப்போ அந்த கரடிங்கள்ட்ட கதை சொல்லிட்டு இருக்கு, ஒரு ட்ரெஷர் வந்து இங்கே கண்டுபிடிக்கணும், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் வாழும்போது அங்கே தங்கம் வைரம் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கெட்டவங்க கையில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். என்னது ட்ரெஷரா அப்படின்னு இது அவங்க கரடிங்க ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்க. இதையும் கேட்டுருவாரு. என்னது தங்கம் வைரமா, நம்ம வாழ்க்கையிலையும் வசந்தங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப குஷியாயிடும். அப்படிப்பட்ட புதையில் இருக்கிற இடத்த வந்து நான் கண்டிப்பாக பாதுகாக்கணும், எனக்கு இங்கே இருக்க நேரம் இல்லை, நான் கிளம்புறேன்ட்டு அது பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் ரோபோ. இதுதான் இவருக்கு ரொம்ப தேவையான விஷயன்றதுனால அது கிளம்பும் போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் ரெடி ஆகிடுவார். உங்களோட களத்தில் இறங்கி நானும் அந்த புதையலை கண்டுபிடிக்க தயாராகிட்டேன்,
பார்த்தீங்களா என் ட்ரக்கிங் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அப்போ இனிமேல் நீ மரத்தை வெட்ட மாட்டேலாம், இல்லை நான் மரத்தெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லிடுவார். இவன் உண்மையிலே மாறி இருப்பானா, சரி விடு மாறினா நல்லது தான், மரங்கள்லாம் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அந்த கரடிங்க 2 பேரும் அவங்க நினச்சிப்பாங்க. இவர் வந்து சேரும் போது இந்த ரோபோட் சேர்த்துக்காது, சரி பரவாயில்லன்னு வேற மூஞ்சி வேற திருப்பிப்பார். இப்போ எப்படி சொல்லி இதை இது கூட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா, தனியாக போகிறதா இருந்தால் போய்க்கா, ஆனால் நீ போகிற வழியில் ரிப்பேர் ஆகிட்டேன்னா நான் தான் வரணும்னு சொல்லி அது தலையை போட்டு மேலே போட்டு அமுக்கிட்டு இருப்பாரு. நானாலாம் ரிப்பேர் ஆக மாட்டேன், நீயாவது அது ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்னு அது வேற கோவத்தில் சொல்லி இருக்கும்போதே பாட்டாக கலண்ட ஆரம்பிச்சிரும். இப்போ தாங்கிட்ட உள்ள ஒரு பால் மாதிரி ஒரு ரோபோட் வச்சிருக்கோம். அது மூலிமா ஃப்ளாஷ் அடிச்சு அது என்னென்னலாம் அது கண்டுபிடிச்சிச்சோ அதெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அப்படிப்பட்ட நகரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லணும்னு அப்படின்னா, அப்போ வந்து பெரிய நகரமாக இருந்தது, ஒரே பனியாக இருந்தது. அதில் பசியில் வாடி அந்த வேட்டைக்காரன் சாவர நிலைக்கே போயிருப்பான். ரொம்ப பசி மயக்கத்தில் இருக்க அந்த ஆளுக்கு வந்து ஒரு தங்கத்தில் மான் வந்து கண்ணுக்கு தெரியும். அந்த மான் வந்து சும்மா இல்லாமல் அந்த ஆளை வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அவன் காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட தூக்கிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும். அது பாட்டுக்கும் அந்த மான் அவரை கொண்டு போன உடனே, ஆனால் அவரால் எந்திரிக்கவே இல்லை, அவர் பாட்டு மயக்கத்திலே தான் அந்த ஆள் இருந்துகிட்டே இருந்திருப்பாரு. அந்த பனியாக இருந்த இடம்லாம் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மாறி போயிடும். ஃபுல்லாக எல்லா இடமும் பச்சை பசேருன்னு மாறி இருக்கும். அந்த வேட்டைக்காரனும் வந்து பொழைச்சிட்டு இருந்திருப்பான். அந்த தங்கமாக இருந்ததில் அந்த டியரும் வந்து மறைஞ்சு போயிருக்கும். இப்போ இவர் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அந்த கதையெல்லாம் இவர் தான் சொல்லுவார், இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம். இப்போ அந்த வேட்டைக்காரன் ஒருத்தன் வந்தான்ல, அந்த வேட்டைக்காரன் நம்ம கண்டுபிடிச்சோம், இல்லை அவனுடைய தெரிஞ்சவங்க யாராவது கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். இதெல்லாம் உங்களால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணும்போது கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கல்லை பார்த்தாலே தெரியுது, இந்த ஃப்ளாஷ் லைட் அந்த ப்ரொஜெக்டரில் காட்டுதில்ல, அதில் பார்த்துட்டே என்ன சொல்வாருன்னா, மான்கள்லாம் எப்படி வாழ்ந்தது, பழங்குடி மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுல இது தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு அவர் சொல்லுவார். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான புதையல் வந்து இந்த இடத்துல இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னா, இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வடக்கு பக்கமாக போனீங்கன்னா அங்கே ஒரு பழமையான ஒரு காடு ஒன்று வரும். அந்த காடை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புதையல் தானாகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிடுவார். ஏஷியாவில் இப்படி ஒரு காடு இருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரடிங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அப்படின்னா நம்ம சின்ன வயசில் விளையாடின அந்த இடம் தானே அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி வாங்க அந்த இடம் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் இப்போ போகலான்னு கிளம்பும் போது அந்த ஆள் என்ன சொல்வார் அப்படின்னா, இப்போ நீங்கள் போகாதீங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த மான் கூட்டத்தில் ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உலகமே அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க பயந்து நிற்கிறத பார்த்தோன்னே இவருக்கு சிரிப்பு தாங்க முடியாது, எப்படி பயந்து நிற்கிறாங்க பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிலாம் சாப்பாடு ஊட்டும் போது எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி முடிப்பாரு. அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. அடுத்த செகண்டே அந்த 3 பேர் இருக்காங்களோ அவங்க இங்கே வந்துருவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்டி எதுவும் கொண்டாடி இருப்பாங்களோ, இங்கே ஏதோ பார்ட்டி கொண்டாடிருக்காங்க டவுட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு தெரியும் அந்த ரோபோட்டுக்கு இங்கே தான் வச்சு அவங்க ரிப்பேர் பார்த்துருக்காங்கன்ற பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேஜிக் கதையெல்லாம் சொன்னார்ல, அவரோட அட்ரஸும் இங்கே இருக்கும், அதை பார்த்துருவாங்க. சும்மா இல்லாமல் அவர் தான் விசிட்டிங் கார்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார்ல, அந்த இது இவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். நேராக இங்கே வந்துருவாங்க. எந்த பானையத்துக்கு ஒரு மண்டையில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வசதியாக பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஒரு கல்லை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கும். அந்த ரோபோட் எங்கன்னு வந்தது வராதுமா அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிடும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறீங்களா இல்லையான்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. மரியாதையை எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த கல்லை தூக்கி போட்டு அவங்க கையால் உடைக்கிறத பார்த்தோன்னு சரி ரைட்டு விடுங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோன்னு சமாதானமாக பேச ஆரம்பிச்சிருவாரு. இவங்க பாட்டுக்கு பாட்டு காரில் போட்டுக்கிட்டு அப்படியே ஹாயாக போயிட்டு இருப்பாங்க. இந்த ரோபோட்டுக்கு கோவமாக வரும். இந்நேரம் நான் போயிருந்தா கூட நேரம் சீக்கிரம் போயிருப்பேன், என்ன கார் ஓட்டிட்டு இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நீ இப்போ போகிறதா இருந்தால் இறங்கி போன அவர் சொன்னோன்னு இறங்கி ஓடி வரும். திரும்ப ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நின்றுடும். அப்புறம் ஒரு இடத்துல சில இடத்துல காரெல்லாம் போகவே முடியாது. 2 காரையும் இறங்கி நின்று தள்ளிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரோபோட்டையும் பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கு கோவமாக அவர் இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கவே பிடிக்காது. இவங்க 3 பேர் என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கன்னு அதுக்கு மனசுக்குள்ளேயே பேசிக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்து வாங்க, இந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பழமையான மரமாக இருக்கும். இந்நேரம் மரம் வெட்டுற வேலை இருந்தால் சூப்பராக இங்கே வச்சு மரத்தை வெட்டி சம்பாதிக்கலாமே நினச்சிட்டே போவார். பார்த்து வாங்க, இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பள்ளங்களாக இருக்கும். மானை பிடிக்கிறதுக்காக பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்கன்னு மானை பிடிக்கிறதாவது மனுஷனை பிடிக்கிறதாவது அவர் பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். சரி அந்த மானோட கொம்பை பற்றி பேசுவோம். அதாவது தங்க கொம்பு இருக்குது மானுக்குன்றவுடனே அதெல்லாம் முடியாது, உன்ட்ட பேச முடியாதுன்னு ரொம்ப பேசாது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா வேணும்னே ரோபோட்டுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பார். ஒரு அளவுக்கு மேலே நீ வேணும்னு தான் பண்ணுறது கண்டுபிடிச்சிடும், இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். இப்போ அந்த ரோபோட் என்ன சொல்லும் அப்படின்னா, மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி வேணால் நிறம் மாறுவாங்க, எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஈஸியாக முடிகிற காரியம் மாதிரியே தெரியலன்னொன்னே நீ பேசாமல் வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகும். வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னா அவருக்கு கோவம் வந்துடும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கோவப்படுவார். நான் உனக்கு கூட வந்தது உனக்கு உதவி செய்யதான்றதை முதல் புரிஞ்சுக்கணும். உதவி எனக்கு தேவையில்ல. 2த்துக்கு வாய் சண்டை வாய் தகராறாக மாறிடும். இவங்க சண்டை ஓஞ்சப்பாடாக இருக்காது. 2 கரடி 2 பேரையும் பிடிச்சி தடுத்துட்டு இருப்பாங்க.
ஆடி ஓஞ்சி ரொம்ப அசந்து போய் டயர்டாக இருக்கும். எல்லாரும் தண்ணி குடிக்கலாம். ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வந்து குடிப்பாங்க. அப்போ அந்த கரடி வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும். நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தேடி வந்த அந்த கல் அங்கே இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்குள்ள தான் சின்ன வயசுல நான் நிறைய விளையாடிருக்கேன். சின்ன வயசுல எனக்கு முதுகு சொரியும் போது இந்த கல்லில் தான் முதுகு சொரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருப்பார். 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த கரடிங்க 2 பேரும் இங்கே தான் நாங்கள் ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுவோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே பேசுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றுமே புரியாது. பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு பள்ளத்துக்கிட்ட வந்து நிற்பாங்க. இந்த பள்ளத்தை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும். ஒரு கரடி கேட்கும்போது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம 2 பேரும் விளையாடிட்டு வந்து விழுத்தமே அந்த பள்ளம் தான் இதுன்னு நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருமே குட்டியாக இருந்திருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாமல் போராடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்க்க ஒரு வேட்டைக்காரன் வந்து எனக்கு இது சரியான வேட்டைன்னு இந்த கரடிங்களை வேட்டையாட வந்துகிட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்பு வந்து மேலே உள்ளூர பார்த்தோன்னு பயந்து ஓடிடுவான். மானை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இங்கே அம்பு எழுதின உடனே அந்த வேட்டைக்காரங்கெல்லாம் 10 பேர் பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த கரடியை பிடிக்க வந்தவங்க அந்த குட்டி கரடிங்களை இவர் தான் காப்பாற்றிருப்பார். உங்கள் 2 பேருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். அவர் முகத்தை காட்ட மாட்டார். இவங்க 2 பேரும் அவர் போயிட்டு இருப்பார். பின்னாடி அந்த ரெக்கை மட்டும் பறக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரோபோ சொல்லும், இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அழகான இடத்துக்கு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இதே இடம் தான் சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவர் சொன்ன அட்ரஸ் வச்சு அங்கே ஒரு ஆள் வந்து அட்ரஸ் சொன்னார்ல, அந்த பனியாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்த தான் சொல்லியிருப்பார். இப்போவும் அந்த இடம் பனியாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த கரடியாக இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் எப்போ உருவானதாக இருக்கும்னா 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு இடமா இருக்கும். அவங்களாம் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ரோபோட் மட்டும் ஏதோ சுற்றி பார்த்துட்டே இருக்கும். நீ ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கரடி கேட்பாங்க. அப்போ இது என்ன சொல்லணும், ஆமாம் இந்த ஐஸ் கட்டியெல்லாம் ஏதோ ஒன்று வெட்டி இருக்கு பாருங்க, ஏதோ கத்தி போல் ஏதோ ஒரு ஆயுதம் தான் இதெல்லாம் வெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். திரும்பவும் தாங்கிட்ட உள்ள ப்ரொஜெக்டர் மாதிரி அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு அந்த பால் மாதிரி ஒன்று அனுப்பி விட்டுரும். அது எல்லாத்தையும் போய் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவர் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாரு. நீ அவசரப்படாத, நான் இப்படி நிற்க வைக்கிற மாதிரி டெல்லுன்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் வந்து அவர் இந்த மாதிரி கால் இந்த பக்கமும் கையை இந்த பக்கமும் திருப்பி நிற்க வச்சுட்டு இருக்கும். நீ என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது அசையாமல் நில்லு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரோபோட் என்ன சொல்லிடும் அப்படின்னா வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் கூட அசையக்கூட, அசைஞ்சினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த ரோபோட்டோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனோம்னா அது மேலேருந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுரும். அது வந்து கரடிங்க கையில் கண்ணாடி வச்சிருக்கோம். அதில் பட்டு இவர் ஒரு மாதிரி வளைச்சு நிற்க வச்சிருக்கலாம். அது அவரோட மண்டையில் கிளார் அடிச்சு அப்புறமா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும். இப்போ அவங்க அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு எங்கே போய் முடியுதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதை மாதிரி போகும். அதாவது பனியிலேயே நடந்து போகும். இதில் மூளையே உருக்குற மாதிரி இருக்குன்னு மாறி அப்படியே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பாதை வழியாக போகலான்னு முடிவு எடுத்துருவாங்க. அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மானோட அது வடிவத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வரும்போது தான் ஒரு மேப் கிடைக்கும். இது என்ன மேப் அப்படின்னு சொல்லும் போது தான் ரோபோட் சொல்லும், இது வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து புதையல் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான மேப் பண்ணவொன்னே இதை கண்டுபிடிச்சிட்டோம்ல, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிடலாம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். நல்லா ஜாலியாக வந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து இப்போ அந்த 3 பேர் தேடி வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துருவாங்க. வந்துட்டு ஒரு பாம் மாதிரி தூக்கி வீசுவாங்க. எல்லாரும் தலைகீழ போய் விழுந்துருவாங்க. அப்படியே உறைஞ்ச மாதிரி ஆகி போயிடுவாங்க. அந்த மேப்பை நீங்கள் எடுக்க தேவையில்லை, அதை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவ்வளோதான், இவர் பாட்டுக்கும் இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. 2 டீமும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல போய் விழுந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு ஒத்தே போகாது, இருந்தாலும் மாறி மாதிரி காப்பாற்றிப்பாங்க. இப்போ காப்பாற்றி ஒரு இடத்துல வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊசி மாதிரி ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும். அதோட இது ஃபுல்லாக ஊசியாக இருக்கும். எங்கே குத்துனாலும் இப்போ நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு கண்ணு திறந்து பார்க்கவே பிடிக்காது. உடனே கண்ணை மூடிக்குவார். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் வந்து பக்கத்தில் நிற்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். இன்னும் இந்த 2 கரடியை வேற காணும். இவங்க 2 பேர் தான் பறந்து வந்து இந்த இடத்துல விழுந்திருக்காங்க. பின்னாடி இவங்க வேற வந்து நிற்பாங்க. இங்கே ஒரு இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பனி இடம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பசேர்னு ஆகி அதுக்கப்புறம் ஒரு பனியாக இருக்கும். இந்த இடம் தான் கரெக்டாக, இது நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இந்த இடத்தோட பேர் தான் ஃபென்டாஸ்டிகா. இங்கேயும் அந்த 3 பேரும் வந்துடுவாங்க. இவங்க 3 பேரும் ஒரு சாட்டை மாதிரி வச்சு அடின்னு அடிப்பாங்க. அது போக அவங்க 3 பேருக்கு ஒவ்வொரு பவர் இருக்கும். போகும்போதெல்லாம் ஏதோ ட்ராகன் இருக்கும்ல, ஃபயர் போட்டுகிட்டே போகும்ல, அதில் மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படியே நெருப்பை தூக்கி போட்டுக்கிட்டே ஓடுவார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரடியும் அந்த ஆளையும் போட்டு அடிச்சு போட்டுட்டு ரோபோட்டை தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த மேப்பை மரியாதை என்கிட்ட கூட அப்படின்னு கேட்கும்போது முடியவே முடியாதுன்னு அது கொடுக்காம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த பாதி கைக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் அடித்தா எல்லாமே ஒரு பாறை கூட உடையிற மாதிரி இருக்கும். இப்போ நீ அதை முடியாதுன்னு, நீ அந்த மேப்பை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் உனக்கு தூள் ஆகிரும் உடைக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அதை ஒரு ஆளுக்கு காப்பாற்றிடுவாங்க. யாருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைகீழ வந்து ஒரு பொண்ணு, இது பையனா என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். தலைகீழ வந்து தொங்கிட்டு இருக்கும். என்னை யாரும் பயமுறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அது ஒரு பொண்ணாக தான் இருக்கும். இப்போ என்னை எதுவும் பண்ணிடாத, நான் ஒரு நல்ல கரடின்னு வேற அவங்க 2 பேர் சொல்லிப்பாங்க. இப்போ இந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த சாட்டையெல்லாம் வச்சு ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 2 பேருக்கு இப்போ சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா செம்மையாக அந்த பொண்ணு குட்டி பொண்ணு போட்டு அடிச்சு விட்டோன்னு இப்போ நம்ம போகலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு சொல்லிட்டு 3 பேர் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து
ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி தயாரித்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்து உழுவாங்க. இவர் தான் அவங்களெல்லாம் அனுப்பியிருப்பார். செம்ம ஒரு அடி வாங்கிட்டு நடக்க முடியாமல் வந்துட்டு இருப்பாங்க. உங்களை அனுப்புனதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா எங்கே அதுன்னு கேட்கும்போது எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ தான் தப்பிச்சு வந்தோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க்கு, இதை கூட உங்களால் முடிக்க முடியலையான்னு கேட்பாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம தேடி போன அந்த கோல்டன் ட்ரெஷர் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்குது, அதை நம்மளால் நெருங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏற்றுக்க மாட்டார். அதை அந்த இடத்த வந்து ஒரு ரோபோட் தான் பாதுகாக்குது, அதுக்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு வேற இருக்குன்ற உடனே பொண்ணா என்ன சொன்னேன் அப்படின்னு இவர் வாய்ப்பழக்க ஆரம்பிச்சிருவாரு. காதில் பூ சுற்றிட்டு இருக்கீங்களா, ஒரு பொண்ணும் ஒரு ரோபோட்டும் அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லுவாங்க. இந்த முறை நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். திரும்ப எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ரோபோட் வந்து அந்த மேப்பை பார்த்து வந்துகிட்டு இருக்கும். இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் பறக்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இவருக்கு இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரோபோட் என்ன பண்ணுன்னா ஒரு காய் மாதிரி இருக்கும், அதை தொட்டு தான் பார்க்கும். அது பேச ஆரம்பிச்சிடும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் கிவி அப்படின்னு சொல்லிட்டு பேசி கண்ணெல்லாம் அதுக்கு இருக்கும். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாகவே இருக்கும். பார்த்தா அது கிவி பழமாக இருக்காது, அது ஒரு நெத்தையாக இருக்கும். அது எந்திரிச்சிட்டு தலையை மட்டும் தான் முன்னாடி விட்டு முழுசாக எந்திரிச்சு உங்களை ஒரு புரட்டி விட்டு போகும். இல்லை இது எப்படி மாறுச்சு, இது வந்து இந்த பழம்னு சொல்லிட்டு ரோபோட் ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுங்கெல்லாம் ஒரு ரூபத்தில் வந்து அடி நடிக்குங்க. வந்து உங்களுக்கு ரொம்பவே பசி வந்திருக்கும். அந்த ரோபோட் சொல்லும் அது ரோஸ் பெரிஸ் தான், அதை சாப்பிடுங்க, அது நல்லா பசி தாங்கும் அப்படின்னு சொல்லும் போது ரோஸ் பெரிஸான்னு சொல்லிட்டு கரடிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போய் அதை பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சிருக்கும் போது வாய்க்கிட்ட போகும்போது அதெல்லாம் நழுவி போய் அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த மரத்தில் ஒன்று கூட இருக்காது, எல்லாமே பறந்து போக ஆரம்பிச்சிடும். ஏதோ மாம்பழம் மாதிரி இருக்குது, எதையாவது சாப்பிட்லான்னு பிடிக்க போவாங்க. அது ஒரு விலங்காக இருக்கும். அது இந்த பக்கம் திரும்பி வந்துட்டு துரத்தோன்னே எல்லாம் அதையும் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த ரோபோட்டுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். எப்படி அது உலகத்தில் உள்ள எல்லா செடி கொடிகளும் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா ரோஸ்பெரி, இது வந்து மாம்பழம், இது வந்துட்டு செர்ரி, இது வந்துட்டு கிவி நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்க எந்த பழங்களும் எந்த இதுவுமே வந்து எனக்கு வச்சிருக்க இதோட மேட்ச் ஆகவே இல்லை, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது பழங்கள் போலவே தோற்றம் இருக்கும், ஆனால் வேறு வேறு உயிரினமாக அதெல்லாம் இருக்குது. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இந்த இடமே வந்து அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இது சொல்கிறத பார்த்தோன்னா அவருக்கு பசியில் கோவம் வந்து திரும்ப இவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு மூளை இல்லாமலாம் இல்லை, கொஞ்சம் அப்டேட் தான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார். நீ என்ன அப்டேட் பண்ண போறியான்னு திரும்ப சண்டை வந்துடும். உன்னை காப்பாற்றி சரி பண்ண எனக்கு உன்னை அப்டேட் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கோச்சுப்பாரு. இப்போ இங்கே 2 கரடிங்களும் வந்து இங்கே சாப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அவருக்கும் பசிக்கும் ஓடி வந்துடும். ரோபோட்டுக்கு மட்டும் அதெல்லாம் பசிக்காதல்ல, அதனால சாப்பாட்டுக்கு சத்துமானவர்களாக இருக்கானுங்க கண்டுபிடி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பெரிய பழம் தான் கிடச்சிருக்கும், அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது அது மாதிரி ஒரு மாதிரி பொசுங்கி காத்தா மறைஞ்சிடும். அப்போ தான் அந்த ரோபோட் சொல்லும் இது வந்து இந்த பெர்ரி கிடையாது, இந்த பெர்ரி ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே பாய்சன். அது இப்போ இந்த பொண்ணு தான் வந்து அவங்கள சாப்பிட விடாமல் அதை தடுத்துருக்கும். அந்த காப்பாற்றின அந்த பொண்ணு வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு, ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதை எடுத்து சாப்பிடும் போது அப்போ அந்த பொண்ணு அதை சாப்பிட்றப்ப அதில் விஷம் இருக்காதுன்னு அதை சாப்பிட வருவாங்க. இவங்க கிட்ட வரும்போது பார்த்து பயந்து ஓடிடும் அந்த பொண்ணு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா திடீர்னு வந்து காப்பாற்றுது, ஆனால் எதுவும் பேசாமல் அந்த டைம் கிட்ட அது எஸ்கேப் ஆகி ஓடிடும். அவங்க பாட்டுக்கு பசியில் மாறி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ரோபோட் என்ன நினச்சிக்கணும், நல்ல வேலை எனக்கு வயிறு இல்லை, அப்படி இருந்து இவங்கள மாதிரி நானும் சோத்து முட்டையாக தான் இருந்திருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ தான் இங்கே ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து தனக்குள்ளே வச்சுக்கும். இது என்னன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்குள்ளே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுக்கும். இவங்கெல்லாம் அந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத எடுத்து சூப்பராக இருக்குன்னு அதிகமாகவே தின்னுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய உருவத்தில் ஒன்று வந்தவொடனே இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்தே போயிடுவாங்க. இப்போ அவங்க வந்த இடத்துக்கு இவரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ எல்லாம் அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. கூட வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்டிருப்பாங்க, யாராலையும் வர முடிஞ்சிருக்காது, நீங்கள் தான் முதல் தடவை வருவீங்க, இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போன மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் அடி வாங்கிட்டு தான் போனாங்க, அதை மறந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய விலங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு, திடீர்னு அது நடந்து தவந்து தான் துரத்திட்டு விடும். திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பைடர் மாதிரி வேற ஒரு ஷேப்புக்கு இருக்கும். அதை பார்த்து இந்த கரடிங்களும் அவரும் எல்லாம் ரோபோட் எல்லாமே ஓடுவாங்க. ரொம்ப நேரம் துரத்திக்கிட்டே வரும். ஒரு இடத்துக்கு மேலே அதால் துரத்த முடியாது. ஒரு இடத்துல அப்படியே ஏதோ ஒரு இந்த இடத்த தாண்டி வரக்கூடாதுன்ற மாதிரி அது கிராஸ் ஆகவே பயந்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பயந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்த தாண்டி அதை வர மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுவே அந்த விலங்கே பார்த்து பயந்துட்டு இருக்கும். இவங்களும் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. பயந்தாங்கோலிங்களா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்கன்னு ரோபோட் கத்தும். இதெல்லாம் வெறும் செடி கொடிகளும் பழங்களும் தானோம்னா அதெல்லாம் தொடாது, அதெல்லாம் எப்போ வேணா எப்படி வேணா உருவம் மாறலான்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க சொல்ல கேட்காம இது ஒரு பழம் தான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் ஒரு இதை மட்டும் தட்டும் போது அதுலேருந்து குட்டி குட்டியாக விதை மாதிரி அப்படியே அது ஒரு ஃப்ளவராக, அதாவது மின்மினி பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பால்லாம் ஓப்பன் ஆகும், அதுலேருந்து குட்டி குட்டியாக மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே பழிச்சிட்டு பறந்துட்டு இருக்கும். இப்போ அதுலேருந்து வெளியே வர அந்த மின்மினி பூச்சிலாம் ஒரு பால் மாதிரி உருண்டையாக மாதிரி எல்லார் மேலேயும் அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதை விட்டு அவங்க பேரில் அப்படியே ஒட்டிக்கிட்டு போகாது. இப்போ இதுக்கு இடையில அந்த ஒரு ரோபோட் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு கல் மாதிரி எடுத்து அதனுக்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிச்சுல, அது வந்து இப்போ துரத்திட்டு வரதுல ஒரு அனிமல் அதோட குட்டியாக இருக்கும். அதை தூக்கிட்டு வந்தது
இருக்கிறதுனால தான் அது துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாக்ஸை திறந்தோடனே அந்த குட்டி அனிமல் ஓப்பன் பண்ணி பார்க்கும் கண்ணை திறந்து. இப்போ இது பார்த்துரும் தன்னோட குட்டி வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, அது ஆபத்தில் இருக்குது அப்படின்றது இதுக்கு புரிஞ்சிரும். அம்மான்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி வந்து தான் குட்டியை காப்பாற்றணுன்றதுக்காக இவ்வளோ நாள் பயந்துகிட்டு இருந்தது என்ன பண்ணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி வர ஆரம்பிச்சிடும். அது மேலே நிறைய பால்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாலோட பாலாக அப்படியே ஒட்டிக்கிட்டு பலூன் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க அம்மா குட்டியை தேடி வந்துச்சுல, அவங்க அம்மா முகமே மறையிற அளவுக்கு அதுங்க ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து வெளியே வந்து அம்மாண்டுட்டு அது பாட்டுக்கு அந்த இதில் நின்று பேசிகிட்டு இருக்கும். இதை பார்த்தா சாதாரணமாக தெரியல, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த இடத்த நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சோம். அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, இவங்களை அடிக்கடி வந்து காப்பாற்றுதில்ல, திரும்ப இவங்க ஆபத்தில் இருக்காண்டாலும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிடும். அது வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த பால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப கலண்டு வந்து அந்த அந்த பூக்குள்ளேயே திரும்ப உள்ளே போயிடும். அதனால மேலே பறந்துகிட்டு இருந்தவங்க எல்லாரும் தொப்புன்னு கீழே வந்து விழுந்துருவாங்க. இந்த பொண்ணு தான் திரும்பவும் அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இருக்கும். அப்புறமா இந்த குட்டியை பிடிச்சி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரும். அதுவும் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போக ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்களும் அம்மா கிட்ட நீ தாராளமாக போகலான்னு சொல்லிடுவாங்க. அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். குட்டி கிடச்ச உடனே அது பாட்டுக்கும் அது குட்டியை தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த இடம் பார்க்க எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இதுலேருந்து எதையாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாமான்னு இவங்க கேட்டுட்டு வரும்போது அவர் பாஸ் சொல்வார், இதெல்லாம் நம்ம எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, இதெல்லாம் குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேஜிக்கல் பண்ணுறது தான், வாங்க இதில் பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். கரெக்டு தான். சின்ன வயசில் நீங்கள் கார்ட்டூன் பார்த்ததே இல்லையான்றோன்னா அவருக்கு வந்து தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வரும். அவர் டிவி பார்க்கும்போது அவங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அதை பிடிக்கிட்டு புக்கை படிக்க சொல்லுவாங்க. எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனாலும் டாய்ஸ் இல்லாமல் வெறும் பேக் ஃபுல்லாக புக்கு வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா பசங்களும் விளையாடுவாங்க, இவருக்கு ஃபுல்லாக புக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போவே அந்த பையனுக்கு பயங்கர ஒர்க் லோடாக இருக்கும். அந்த ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை அப்போவே படிக்க வச்சுருப்பாங்க. பேசுகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ டிவி பார்க்கவோ எதுக்குமே அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு படிப்புன்னு தான் சின்ன வயசில் அவர் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு பூனைக்குட்டி இருக்கும், அது கூட நேரம் செலவழிக்க முடியாது, அதனால் அதுவும் சோர்வாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால அவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி நல்ல ஒரு நிலைக்கு வந்திருப்பார். அப்படி விளையாடாமல் படிப்புன்னு அவங்க அம்மா இருந்து இவர் நல்ல சயின்ஸில் நல்ல முன்னேறி தான் இப்போ ஏதோ ஒரு புதையில தேடி தான் இப்போ வந்துகிட்டு இருக்காரு, ஒரு ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு. அதை தான் அவர் நினச்சி பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு கார்ட்டூனோ விளையாட்டு ஜாமானோ விளையாட்டோ என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருந்ததில்லை. அது இப்போவும் அவருக்கு பழகி போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு அவர் பாட்டுக்கு போவார். அப்போ தான் அவங்களாம் சொல்லுவாங்க, அப்போ உங்கள் சின்ன வயசு பருவம் வந்து ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கும் போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. இப்போ இங்கே வரும்போது ஒரு பூனையை பார்ப்பார். அதை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகி நிற்பார். இவரை பார்த்தோன்னு அந்த பூனையும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கும். என்னது அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அது போயிடும். ஒவ்வொருத்தனுமே இந்த பொண்ணு வருது காப்பாற்று தான், எதுவுமே பேசாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு மாறி அந்த பொண்ணை ரவுண்ட் அப் பண்ணிட்டு என் பேர் இது மாறி சொல்லுவாங்க. இந்த குட்டியாக இருக்கா அந்த ஆள் தான் ரொம்ப ஸ்டைல் பண்ணுவார் அந்த பொண்ணுக்காக. இப்போ இந்த பொண்ணு முன்னாடி நடக்கும் போது இந்த கரடி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு ஃபெதர்ஸ் ஒன்று இருக்கும். சின்ன வயசில் அவங்க ஒரு பள்ளத்தில் மாட்டும் போது ஒருத்தவங்க வந்து காப்பாற்றினாங்கல்ல, அதே ஃபெதர்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த இதை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கரடி இப்போ யோசிக்கும். அதை நீங்கள் என் தாத்தா கிட்ட பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லும். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இது பால் மாதிரி இருக்கும், இதை மிதிக்க போவாங்க. அதுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றி அனுப்புவாங்க. ஃபென்டாஸ்டிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தான் பாதுகாத்துக்கணும்னு எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு அது பா சொல்லும், இந்த என் தாத்தா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மழை வரும்னு. அது மாதிரி வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே செம்மையாக மழை பெய்யும். அப்படியே அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே தண்ணியில் நம்ம நடக்கும் போது தெரிக்கிற தண்ணி கூட ஒரு மான் உருவத்தில் தான் வந்து தெரிக்கும். அப்படியே அந்த குட்டி பொண்ணு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இவருக்கும் அந்த பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு பாறைக்கு மேலே வந்துருவாங்க. இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்ன உடனே ஒரு கிளைய பிச்சு அங்கேருந்து அப்படியே பறக்க வேண்டியதான், பேராஷூட் மாதிரி எல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வந்துடும். அதை வந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு சங்கு மாதிரி வச்சிருக்கோம்ல, அது சொல்லும் இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்களை பார்த்தா நான் இதை ஊத ஆரம்பிச்சிருவேன், உடனே இந்த கோல்டன் டியர் வந்து எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஃபுல்லாக கோல்டன் டியராக ஆயிரும். பார்க்கும்போது ரொம்ப அப்படியே எல்லாம் மெய் செலுத்து போகிற மாதிரி ஆகிடும். நீ அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கும்போது ஆமாம் அப்போ உள்ள மான்கள்லாம் அதை விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். அந்த இடம் இருக்கிறது எனக்கு தெரியுமே, அது அங்கே தான் பல வருஷமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அதை திருடிட்டு போகிறதுக்காக திருடங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு அந்த கரடிங்கெல்லாம் கோவப்படும் போது இதுக்கு பயம் வந்துடும். எதுக்காக அதை திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது பயப்படாத, அவங்க வந்தால் அவங்கள நாங்கள் ஒரு கை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்லுவாங்க. எங்கள் உயிரை கொடுத்தாது நாங்கள் காப்பாற்றோன்னு கரடி பேசும்போது இன்னொரு கரடி வந்து உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குன்னு மாறி பேசிப்பாங்க. அப்படியே பேசி அசதியிலே தூங்கிடுவாங்க. இந்த பால் மாதிரி அழகாக பறந்து வந்து மேலே விழுந்துட்டு இருக்கும். நேற்று ராத்திரி பேசிட்டு படுத்திருப்பாங்கல்ல, அப்போ அந்த ரோபோட் கிட்டேருந்து திருடி இருப்பாங்க. யாரோ திருடிட்டாங்கன்னு ஒன்று என்னாச்சுன்னு கேட்கும்போது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அது யாரோட வேலையாக இருக்கும்னா அந்த ஆளோட வேலையாக தான் இருக்கும். அந்த மேப்பை தூக்கிட்டு தனியாக ஓட ஆரம்பிச்சிடும் அந்த புதையலுக்காக. அப்போ தான் அவங்க 2 பேர் தனியாக ஒரு பிளான் பண்ணதை அவர் யோசிச்சு பார்ப்பாரு. அந்த கோல்டெல்லாம் கொண்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடுவேன் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு கனவுலே வரும்போது நேராக இவர் இடிச்சு கீழே விழுந்துருவாரு. இப்போ அந்த மேப்பை கட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு ஓடிட்டு இருப்பாரு. அங்கே அப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கும்.
போயிடுவான். இப்போ மேப் அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து அந்த கரடிங்களாம் அவங்களாம் வந்துருவாங்க. அப்போ அவங்க ஒரு பாம் மாதிரி போட்டுருவாங்க. அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த மேப்பை எடுக்கிறதுக்காக தான் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு ரோபோட் இவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாரும் இவர் திட்டுவாங்க. நீ இப்படி பண்ணதை நினைச்சாலே அசிங்கமாக இருக்குன்னு எல்லாம் திட்டும் போது அவருக்கு ரொம்ப தலைகுனிவாயிரும். இப்போ மேப் அவங்க கிட்ட போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சு பார்ப்பாரு, என்னை எத்தனை பேர் எப்படி கேலி செஞ்சாலும் நான் கடுமையாக உழைக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். அப்படியே ஒன்றுனா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரதெல்லாம் நினச்சி பார்ப்பார். அம்மா கிறிஸ்மஸ்க்கு கூப்பிடும்போது கூட ஊருக்கு வர மாட்டார். முதலாளி வேற நீ வேலையை முடிக்கலன்னா உனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன்னு திட்டுவார். எல்லாமே அவருக்கு வந்து போகும். பொறுமையிலேருந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் சுயநலக்காரன் தான், நான் திருடன் தான். எதுக்காக நான் திருடன்? என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக தானே நான் திருடினேன். என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு. என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படிப்பட்டவன் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சத்தம் போடுவார். அந்த மாதிரி அந்த சொத்து இல்லை, அதாவது அந்த புதையல் என் கையில் வந்தால் அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கை எங்கேயோ போயிடணும்னு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பாவமாக பார்க்கும். இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடும். இவருக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. உனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பு வரும்போது உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி தன்னை தேத்திப்பார். எல்லாரும் இவர்கிட்ட கோச்சிட்டு போயிடுவாங்க. இந்த குட்டி பால் மாதிரி இருக்கும்ல, அது மட்டும் வந்துட்டு நீ மட்டும் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. எனக்கு நீ ஒரு நண்பன்ற மாதிரி அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அதை தூக்கி வச்சுக்கிட்டு என் கூடவே நீ இருப்பியான்னு கேட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. மேப் இவங்கள்ட்ட கிடச்சதுனால இப்போ அவங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க வந்துட்டு அது ஒரு 3 பிரிட்ஜ் இருந்திருக்கும். அந்த பிரிட்ஜெல்லாம் அழிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும், இது 3 அழகான பிரிட்ஜ், இது அவங்க இந்த இடத்த அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். வேற எப்படி தான் அந்த இடத்துக்கு போகிறது? வேற அவன் மட்டும் மேப்பை எடுக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் தான் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் மேலே கோவமாக தான் இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பெரிய பறவை ஒன்று வந்துடும். அதை பார்த்தோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த புதையில இருக்க இடத்துக்கு நம்மளை இது கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. அவங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்களும் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த புதையல் இருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருப்பாங்க. அந்த புதையலை எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒருத்தர் வந்து அங்கே போவார். ஆனால் எடுக்கவே முடியாது. ஒரு மாதிரி காணல் நீர் மாதிரி அப்படி தடுத்து போகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். அவங்களால அதை எடுக்கவே முடியாது. கண்ணுக்கு தெரியும், கையில் எடுக்க முடியாது. என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை, என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேஜிக் ஒன்று காட்டுவார். இவருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம், இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே இதெல்லாம் அசால்ட்டாக நான் சரி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புதையில மறைச்சி வச்சிருப்பாங்க, அதை சுற்றி எடுக்க முடியாத மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே இதெல்லாம் அவருக்கு அசால்ட் தனமாக இருக்கும். கரெக்டாக இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மரியாதை அந்த இடத்த விட்டு போயிடுங்க, அந்த இடத்த அப்படியே இருக்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க சூப்பர் ஹீரோவாக மாறி ஒருத்தரும் ஒரு மாதிரி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவரும் வர வந்துருவார். அந்த ஆளும் வந்துருவார். அவர் வந்தவுடனே இவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வேறு வந்திருக்கும். இப்போ இவரை யார் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு அம்மா வந்துகிட்டே இருக்கும்ல, பறந்து ஒரு எட்டிக்கால் பூச்சி மாதிரி, அதுதான் இவரை கூட்டிகிட்டு வரும். அந்த பூச்சியோட தோலில் தான் அவர் வந்துட்டு இருப்பார். அவர் அந்த ரோபோட்டை கையில் பிடிச்சிட்டு வருவார். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க, அந்த ரோபோட்டை தூக்கி வீசுவார். நான் ரெடி ஆகிட்டேன்னு உன்ட்ட யார் சொன்னா, எதுக்கு இதுக்குள்ளே தூக்கி வீசுற அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு பால் மாதிரி இருக்கும். ரோபோட் மட்டும் உள்ளே போயிடும், அந்த பால் அப்படியே மூடிடும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவரும் அந்த சயின்ஸ்லாம் சின்ன வயசில் படித்ததுனால அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கரெக்டாக அந்த மான் கொம்பு அந்த தங்கத்தில் இருக்கிறதுல அதுக்கிட்ட போயிடுவார். இப்போ அந்த ரோபோட் அதை எடுக்க விடாமல் இங்கே இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த இயற்கையே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த பால் மாதிரி விஷம் இருந்ததில் அந்த பால் அவங்க தலையில் விழுறது, அந்த அவங்க அம்மா ஒன்று தேடி வந்துச்சுல, அதே மாதிரி நிறைய பேர் வந்துடுவாங்க சண்டை போடுறதுக்காக. அதாவது இந்த இடத்த காப்பாற்றுறதுக்காக இவங்க எல்லாருமே இயற்கையாகவே சண்டை போடுவாங்க. இப்போ இவங்களுக்குலாம் வேலையே இருக்காது. அந்த நேச்சுரலே அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்கும். அந்த பையன் இந்த ஆள் அந்த இதை எடுக்க போகும்போது அது உன்னுடைய கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோபோட் கையை பிடிச்சிட்டு இருக்கும். உடனே அந்த பையனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். எப்படின்னா அவன் சின்ன வயசில் படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கிறதுனால அவன் வெளியே வரும்போது ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று அவன் கையில் கிடச்சிருக்கும். அதையாவது வச்சு விளையாடலாம் அவன் நினைக்கும் போது 2 பசங்க இது உன்னோட இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு வழுக்க டைம் அதை பிடுங்கிடுவாங்க. அந்த ஃப்ளைட் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அதை விளையாடிட்டு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லும் போது கொடுக்க மாட்டேது, உன்னோடது கிடையாது, அந்த மாதிரி வலுப்பம் காட்டிட்டு ஓடுவாங்க. உனக்கு எந்த பொம்மையுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேரை வெறுப்பேற்றுவாங்க அந்த பசங்க. அப்பத்துலேருந்து தனக்கு எதுவும் கிடைக்கலன்னு கோவம் தாங்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை ஓங்கி குத்த போயிடுவார். அது பாட்டுக்கு டேமேஜ் ஆகி பறக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த மான் கொம்பு தங்கத்தில் இருக்குல்ல, அது இவர் கைக்கு கிடச்சிரும். அது அவர் எடுத்த உடனே உலகமே ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கும். இனிமேல் எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருப்பார். எல்லாம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பறந்து பயங்கர காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடம் டோட்டலாக மாறி போயிடும். அப்படியே அந்த பசுமையாக இருந்த இடம் ஃபுல்லாக அப்படியே காஞ்சி சருகான மாதிரி டோட்டலாக மாறிட்டு அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் காடாக போயிடும். அதுவும் கருகி போன காடு மாதிரி ஆகிடும். அதோட பூகம்பம்லாம் வர ஆரம்பிச்சிடும். நிலம் முன்னாடி தெரிச்சு ஓடும் போது இனிமேல் இந்த ஃபென்டாஸ்டிக்காக எனக்கு தான் சொல்கிறான் அந்த ஆள் அங்கே பேசிகிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது நிலம் அப்படியே பிரிஞ்சிடும். அந்த பக்கம் அப்படியே தண்ணியாக கொட்டும், எங்கே போகிறதுன்னு தெரியாது. இப்போ ரோபோட் வேறு அடிபட்டு கடந்துகிட்டு இருக்கும். கோக்கோன்னு அந்த பக்கம் நின்று கத்துவாங்க. 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி நடுவில் பெரிய பாலமே ஏற்பட்டுரும். ரோபோக்கு எதுவுமே ஞாபகமே இல்லாத மாதிரி நான் எங்கே இருக்கேன் அப்படி இப்படின்னு பெனாத்திட்டு இருக்கும்போது இவர் அப்படியே கல் தெரிக்கும் போது அந்த கல்லை ஜம்ப் பண்ணி அந்த ஆள் அங்கே கிட்ட ரோபோ கிட்ட வர பார்ப்பாரு. எவ்வளோ சண்டை போட்டாலும் எங்கே போனாலும் அந்த ரோபோட் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி திரும்பவும் அந்த ரோபோட்டை பிடிச்சிட்டு போவார். இப்போ இந்த ரோபோட் என்ன செய்யும்னா இதை காப்பாற்றி அவர் கையில்
வச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த அவர் பிடிச்சிட்டு இருக்க அந்த கொடியும் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். என்னை விட்டுரு, நான் ஒரு ரோபோட் தான், இதை ஊது ஊதுன்னு இந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஆபத்தான நேரத்தில் இந்த சங்க ஊதும் போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதனால அது சொல்லிட்டே இருக்கும். அவர் வந்து வாயை மூடுன்னு சொல்லிட்டு அந்த கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு காப்பாற்ற எப்படி வேற ஏதாவது ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு. நான் ஒரு மனுஷன் கிடையாது, நான் ஒரு ரோபோ தான், மெட்டலால தான் என்ன செஞ்சிருக்காங்க, என்னை பற்றி யோசிக்காத, நீங்கள்லாம் தப்பிச்சு போக வழியை பாருங்க, இதை எடுத்து ஊதுன்னு இந்த ரோபோட் சொல்லிட்டே இருக்கும். நீ என்ன சொல்ற, நீ நம்ம எல்லாம் நண்பர்கள், நான் எப்படி உன்னை விட முடியும் அப்படின்னு சொல்லும் போது ரோபோட் சொல்லும், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது, மனுஷங்க அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி நேரத்தில் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னை பற்றி நினைக்கும் போது நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னைத்தானே அவர் பிடிச்சி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த கையை மட்டும் தனியாக கழட்டிட்டு போயிடும். இப்போ கோகோன்னு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த ரோபோட் பேர் கோகோ. இப்போ அவர் அந்த சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஊத ஆரம்பித்த உடனேயே அந்த மான் கொம்புலேருந்து ஒரு மானே வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தோன்னே அந்த பையன் அதை போட்டுட்டு பயப்பட ஆரம்பிச்சிடும். அங்கே எல்லாருமே பயந்துட்டு நிற்பாங்க. அந்த குட்டி பொண்ணு அப்போவே சொன்னிச்சுல, எங்களுக்கு ஒரு ஆபத்துனா இதை எடுத்து ஊதுவே எனக்கு ஒரு உதவி கிடைக்கும்ன்றது. மானுங்க தான் வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஊதுன உடனே அந்த மான் வந்து அந்த கொம்புலேருந்து அந்த உருவம் வந்து ஃபுல்லாக வந்து இவங்களை காப்பாற்றும். இப்போ அவர் சிக்னல் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்க மானுங்க வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஃபுல்லாக எல்லாம் அப்படியே ரவுண்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இவர் முன்னாடி போக பின்னாடி எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சீன் பார்க்குறதுக்கே. அப்படியே அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு திரும்ப அந்த மான் கிட்ட வரும்போது அந்த பையன் கத்துவான். அப்போ தான் அவனுக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வரும், அவன் ப்ரைஸ் வாங்கின மாதிரி. ஏன் அந்த பையனுக்கு அப்படிலாம் தோணுதுன்னா, அந்த மானோட அதை பறந்து வருதுல, அந்த மானோட கொம்பு பிடிச்ச உடனே அந்த மான் வந்து அவன் நெஞ்சுக்கிட்ட வந்து இப்படி வைக்கும் போது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அப்பதான் சின்ன வயசுல உள்ளதெல்லாம் அவனுக்கு அப்படியே ரிகவர் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அவனை கொஞ்சின மாதிரி, டாய்ஸ்லாம் கொடுத்த மாதிரி, பூனை வந்து வந்த மாதிரி, தான் ப்ரைஸ் வாங்கின மாதிரி, அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் இல்லாமல், இந்த புக்ஸ்லாம் இல்லாமல் டாய்ஸ்லாம் கொடுத்து விளையாட சொன்ன மாதிரி, டிவி பார்க்க விட்ட மாதிரிலாம் அப்படியே அவருக்கு எல்லாம் பேக்கில் போய் எல்லாம் வேற மாதிரி ஆன மாதிரி தோணும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். பூனை கூட விளையாடுறது, அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறது, அந்த பூனை கூட விளையாடிட்டு அப்படியே டிவி பார்த்து பயங்கரமாக சிரிச்சு ஜாலியாக இருக்கும். பிள்ளைங்களை கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடணும். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இதெல்லாம் அவருக்கு அப்படியே ஒரு கனவு போல வந்துட்டு அந்த மானுங்கெல்லாம் திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி அந்த மானுங்க போற இடம் எல்லாம் இப்போ கருகி போய் ஒரு மாதிரியான இடம் ஃபுல்லா திரும்ப அப்படியே பிரகாசமாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த குட்டி பொண்ணு இதுதான் எங்க வீடுன்னு திரும்ப அடையாளம் கண்டுபிடிச்சிரும். இப்போ அவர் அங்கே உட்காந்துருப்பாரு. அந்த பூனை வந்து அவரை அப்படியே உரசிட்டு இருக்கும். அப்பதான் அந்த பூனையை பார்ப்பாரு. வந்தவொடனே ஒரு பூனை பார்த்தாரு. அது சின்ன வயசுல விளையாடின பூனை தான் அது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி நெத்தியில் எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்படியே அதை மறைஞ்சு போய் அப்படியே அந்த டாட்டாட்டா அப்படியே அந்த பூச்சி மாதிரி குட்டி அந்த மின்மினி பூச்சி இருக்கலாம் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இவர் மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருப்பார். ரோபோட்டோட கை மட்டும் இருக்கும், அதை மட்டும் வச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கீழே பள்ளத்தில் விழுந்திருக்கும்ல, அந்த குட்டி குட்டி பால் மாதிரி ஒன்று பறந்துட்டே இருக்கும்ல, அந்த பால் மொத்தமும் சேர்ந்து அந்த ரோபோட்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கும். இதோட இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். மரத்தை வெட்டக்கூடாது, இயற்கையை காப்பாற்றணும், அதை காப்பாற்றுறதுக்காக தானே அது போராடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை சின்ன வயசில் என்னதான் படிப்புன்னு இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி அழகழகான ஒரு மெசேஜ் சொல்லி சூப்பராக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு படத்தில் சந்திக்கலாம்.